வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா ராம்நாட்டில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு தாங்க போகிறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அத்தாவுடைய தங்கச்சி மகன் 2 நாளாச்சுங்க கீழே விழுந்து அவளை பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 மணிக்கு போகிறதுக்கு தாங்க பிளான் பண்ணேன். 2 மணிக்கு அங்கே அலோட் இல்லை. 2 டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 12 மணி, ஒன்று 6 மணி. சரின்னு சொல்லிட்டு இனி போக முடியாது, நம்ம 6 மணிக்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக 5 மணிக்கு நாங்கள் ஏறி உட்காந்துங்க வண்டியில். கரெக்டாக அண்ணா 5:45 ஜிஹெச்சில் கொண்டு உட்காந்து விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பழைய கட்டடம், இங்கிட்டு புது கட்டடம்ங்க. நாங்கள் புது கட்டடத்தினாடி தான் வந்த அண்ணன் காரை கொண்டு போய் விட போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போகிறதே தெரியலைங்க. நாங்கள் பழைய ஜிஹெச்சுக்கு உள்ளாக்க போயிருக்கோம். புதுசாக கட்டின ஜிஹெச்சுக்கு நாங்கள் வந்ததில்லை. அதோட நடந்து அங்கிட்டு ஒரு பாதை இங்கிட்டு ஒரு பாதை கிடச்சி நாங்கள் எந்த பாதையில் போகிறதுன்றே தெரியல. மாமி மகன் இருக்கிறது 4வது மாடிங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு காரை விட்டுட்டு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி அண்ணா, எப்படின்னா நம்ம மெத்தப்படி ஏறி போக முடியும், ஏன் நீ மெத்தப்படியில் ஏறுற, நம்மளுக்கு தான் லிஃப்ட்டு வசதிலாம் இருக்கே, லிஃப்ட்டில் போவோம் அப்படி சொல்லிட்டு அண்ணன் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள 4வது மாடிக்கு இறங்கிட்டோம். 4வது மாடியில் இறங்கி போய் மாமி மகனை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிருந்ததுக்கே பொழுது போகிறதே தெரியலை. வெளியே பார்த்தா இருட்டிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டுக்க அந்த அளவுக்கு பெரிய ஆஸ்பத்திரி பார்க்குறதுக்கு நல்லா ஜெயின்னு நல்ல ஜனங்களும் ஆட்களும் எந்த நேரமும் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க. 5வது மாடி வரைக்கும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களே வெளியே வந்தோம். தலைவலிக்குது, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வண்டியை விட்டுக்கிட்டு நேராக வந்தால் கரெக்டாக ஈஸியாக ரோட்டுக்கு பக்கத்துலேயே பெஸ்ட்டு மாமி இருந்துச்சுங்க. அதோட அந்த பெஸ்ட்டு மாமிக்கு உள்ளாக்க நுழைஞ்சு பார்த்தா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துக்கிட்டு வரும்போது சரி நம்மளுக்கு பப்ஸு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸு கேட்டால் பப்ஸு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னால் டீ வேணுமா என்ன வேணும்னு. அதோட அம்மா, அண்ணன், அக்கா, மகன் எல்லோரும் டீ குடித்தாங்க. நான் எங்கள் அக்கா 3 பேர் ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க்கு தாங்க குடித்தோம். குடிச்சிட்டு அதோட ஆளுக்கு ஒரு சவர்மா வாங்கி ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட வண்டியில் ஏறி ஊருக்கு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.